மாதாந்திர ஜோட கருத்தரங்கம் ஐயா ஜோச ஆச்சாரியார் பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்களை வணங்கி இந்த 35வது மாதாந்திர ஜோட கருத்தரங்கிற்கு வருகை தருகின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் இதயங்கனிந்த நன்றியை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. அதாவது கடன் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்றோம். கொடுத்த கடன் நம் கைக்கு வருமா, அந்த பணம் நம்ம கைக்கு சேருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி. அஷ்டமி திதியில் 15 நாளைக்கு ஒருக்க அஷ்டமி திதி வரும். தேய்பிரையிலையும் வரும், வளர்பிரையிலையும் வரும். அஷ்டமி திதி அன்னைக்கு ராகுகால் நேரத்தில் நடக்கும்போது கொடுத்த கடன் நமக்கு கேட்டால் கிடைக்கும். அஷ்டமி திதியில் ராகுகால நேரம் என்ன கிழமை வருதோ அதில் ராகுகாலம் என்ன டைம் வருகிறதோ அதில் கொடுத்த கடன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு ஜாதகர் கடன்காரன் அப்படிங்கிறது ஐயா அங்கே பாருங்க. அந்த கடன்காரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குடும்பாதிபதி, பஞ்சமாதிபதி, களத்திராதிபதி ஆகியவர்கள் ஆட்சி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், அதாவது குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி அப்படிங்கிற கிரகம் 2 5 கூடையவர்னு அர்த்தம். இந்த 2 5 கூடைய கிரகம் பொதுவாக 6 8 12 இருந்தால் அந்த ஜாதகம் கடங்காரன் ஆயிடுவான். 2 5 கூடையவர் 6 8 12 இருந்தால், அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு பெருங்கடல் போன்றது. இதில் மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு 4,50,000 சுலோகங்களை பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம். அதில் காக்கியர், தாரியர், புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனது ஒரு 50,000 பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெருங்கடல். இது 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. இந்த ஜோதிடக்கலையில் ஒரு துளி தான் நம்ம கொஞ்சம் அந்த சோழ கடலுங்கிற கேட்டு அங்கே இருக்கும். இன்னும் கேட்டுக்கே அந்த கடலுக்கே போகலை. ஆனால் ஜோடர்னு போர்டு போட்டு 44 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இது கட்டுறது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு இருக்குது. அதாவது இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது என்னென்ன விஷயங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத மெயினாக கவனிக்க வேணும். அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த சகடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. சகடைன்னா என்ன அப்படின்னா, அகடி மன்னனுக்கு 6 8 வியந்தனில் திகடெல்லாம் மதி தோய்ந்திடில் விகட துன்பம் விளைந்திடும் சகடதோஷம் சாதருக்கெல்லாம் வில்லோடு மகர கும்பம் விளங்கிய கன்னி மீனம் சொல்லிய ராசி தன்னில் சோமனும் உதயமானால் வெல்லுவான் சகடை பின்னம் விளங்கிடும் யோக கீர்த்தி. இந்த அகடி மன்னன் அப்படிங்கிறது குரு. 6 8 வியத்தினில் திகடெல்லாம் மதி. குருவுக்கு 6 8 12 மதி இருந்தால் அது சகடதோஷம், அது விகடதுன்பம் விளைந்திடும் சகடதோஷம் ஜாதகருக்கெல்லாம். அதே சகடதோஷம் நிவர்த்திங்கிறதுக்கு வில்லோடு மகர கும்பம் விளங்கிய கன்னி மீனம் சொல்லிய ராசிதனில் சோமனும் உதயமானால், வில்லோடு வில்லுனா தனுசு, மகரம் கும்பம், விளங்கிய கன்னி மீனம் சொல்லிய ராசிதனில் சோமனும், சோமன்னா அது குருவுக்கு 12ஆம் இடமாக சொல்கிற ராசி. இப்போ நான் சொன்ன ராசி வந்ததுன்னா அது வெல்லுவான் சகட பின்னம் விளங்கிடும் யோக கீர்த்தியே அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒருத்தருக்கு திருமணமே இல்லை, கல்யாணத்துக்கு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க. எத்தனையோ ஜாதகங்களை பார்க்குறாங்க, 5 வருஷமாக பார்க்குறேன், 20 வருஷமாக பார்க்குறோம், கல்யாணமே இது வரைக்கும் நடக்கலைங்க. 40 வயசு ஆச்சு, 45 ஆச்சு, 50 ஆச்சு, 55 ஆச்சு, இன்னும் கல்யாணமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த திருமணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது. சுக்கிரனுக்கு சந்திரனுக்கும்
7ஆம் இடத்தை வந்து சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, அது பிரம்மச்சாரி ஆவாருங்கிறான். அப்புறம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தோனும் சந்திரனுக்கு 7க்குடையவனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் விவாகம் இல்லை. 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் செய்யும் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு தகப்பன் தன் மண்மனையை விற்று கடனை அடைப்பார் மகனுக்கு. 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் 2 பேரும் சேர 12 கூடையும் 5 கூடையும் 3ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தகப்பன் தன் மண்மனையை விற்று கடனை அடைப்பார். சிம்மம் தனுசு மீனம் லக்கணத்திற்கு சூரியன் புதன் சேர்ந்தால் தாய் மாமன் வர்க்கத்தில் அல்லது மாமன் வர்க்கத்தில் விவாகம் செய்யலாம். 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தாய் வழி வர்க்கத்தில் மாமன் வழியில் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் தந்தை வழி வர்க்கத்திலும் திருமணம் நடக்கும். பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய், பெண் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய், பெண் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நின்று லக்கணாதிபதி 6-8-12 நின்று 2ஆம் வீட்டதிபதியும் அதே மாதிரி 6-8-12 நின்றால் தன் வயது 40க்கு மேல்தான் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதியும் 5இல் நின்று லக்கணாதிபதி 6-8-12 நின்று 2ஆம் வீட்டதிபதியும் 6-8-12 நின்றால் தன் வயது 40க்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும் அந்த ஜாதகருக்கு. சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றேதான், உடன்பிறப்பு நோ. சூரியன் இருக்கும் வீட்டிற்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றேதான், உடன்பிறப்பு நோ, இல்லைன்னு அர்த்தம். திதி சூன்யமடைந்த கிரகம் லக்கணத்திற்கு 2இல் நின்றால் திருமணம் தாமதமாகும். 7இல் நின்றாலும் திருமணம் தாமதமாகும். 7இல் புதன் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். 7க்குடையவர் 11க்குடையவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் இருவரும் பலம் பெற்று 1-5-9 இருந்தால் அந்த ஜாதகருக்கு 3 விவாகம் நடக்கும். 7-11க்குடையவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் இருவரும் பலம் பெற்று 1-5-9 நின்றாலும் 3 விவாகம் 3 திருமணம் நடக்கும். ரிஷபம் மீன லக்கணக்காரர்கள் ஐப்பசி மாதம் பிறந்தால் ஜாதகர் அப்பன் பெரும் பொருள் தன நஷ்டம் ஏற்படும். ரிஷபம் மீனம் லக்கணக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தால் ஜாதகர் அப்பன் பெரும் பொருள் தன நஷ்டம் ஏற்படும். கடக லக்கணத்துக்கு 2-7 குருச்சந்திரன் இருந்து சப்தமி திதியாக இருந்தால் திருமணம் நடக்காது. திதிகளின் விசூனியம் அடைஞ்ச கிரகம் சப்தமிக்கு தனுசு மீனம், தனுசு கடகம் சூனியம். அந்த தனுசு கடகத்துக்கு அதிபதி யாருன்னா குருவும் சந்திரனும். கடக லக்கணத்திற்கு 7இல் 2இல் குருச்சந்திரன் இருந்து சப்தமி திதியாக இருந்தால் திருமணம் நடக்காது. சூரியன் சுக்கிரன் 11ஆம் இடமான பெண் ராசியில் நின்றால் அவங்க இந்த பிராந்தி கடை சாராய கடை அவங்களாம் வச்சு நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். சூரியனும் சுக்கிரனும் 11இல் பெண் ராசியில் நின்றால் 11ஆம் இடம் பெண் ராசியாக வரணும். பெண் ராசியாக இருந்தால் சாராயம் பிராந்தி கடை நடத்துவார்கள். சந்திரன் கேது லக்கணத்திற்கு 10-1 இருந்தாலும் அந்த மாதிரி சாராய கடை பிராந்தி கடை வச்சு நடத்துவாங்க. சந்திரனுக்கு 3-5-7-9-11 சந்திரன் வந்து 3-5-7-9-11 இருந்தாலும் அந்த பிராந்தி கடை சாராய கடை நடத்துவாங்க. சுக்கிரன் ராகு 6இல் இருந்தால் சாராயம் பிராந்தி கடை நடத்துவார்கள். இது மட்டும் இல்லை, சந்திரன் 8 நாளில் சார்ந்து லக்கணத்தில் புந்தி தான் இருந்திட்டாலும் போவது பொன்பொருள் அல்ல, தந்தை தாய் இருவருக்கும் சாற்றுவார் மரணந்தானும் சிந்தையில் பயத்தை வைத்து சீருடன் செப்புவாயே. சந்திரன் 8 நாளில் சார்ந்து லக்கணத்தில் புந்தி தான் இருந்திட்டாலும் போவது பொன்பொருள் அல்ல, தாய் தந்தை இருவருக்கும் சாற்றுவார் மரணந்தானும் சிந்தையில் பயத்தை வைத்தே சீருடன் செப்புவாயே.
சூரியன் சனி லக்கணத்திற்கு அல்லது 7ல் சூரியன் சனி இருந்து லக்கணத்துக்கு 12ல் ராகு இருந்தால், அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்கணும் அவங்களுக்கு, அந்த உடல் உறுப்புகளுக்கு. லக்கணத்துக்கு 6 புதன் 7ல் சூரியன் லக்கணத்துக்கு பாவர் இருந்து செவ்வாய் பார்வை பெறுவதும் அப்படித்தான். அதாவது சூரியன் புதன் கேது லக்கணத்துக்கு 3ல் நின்றால் கிட்னி பால்ட்டு சம்பந்தமாக அவர் சுபர் பார்த்தா அது நிவர்த்தி ஏற்படும், சுபர் பார்க்கலினா நிவர்த்தி வராது. சூரியன் புதன் கேது 3ல் இருந்தால் கிட்னி பால்ட். 1-5 குடையவர் சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று குரு புதன் 11ல் நின்றால் பிரபல ஜோடன் ஆவான். 1-5 குடையவர் சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று குரு 11ல் நின்றால் பிரபல ஜோடன் ஆவான். காணுமே 8 நாளில் காரியம் புதனும் நின்றால் ஆணுமே 2 பெண் நாளாகியும் நோயாம் என்பர். மானுர வயது மெத்தவாகியே சமமாய் வாழ்வான் காணும் மதியிற் சேரில் கடன்பட்டு அலைவான் பாரே. அதாவது ஜாதகப்படி நாம் சொல்லக்கூடிய சில கருத்துகள் காணுமே 8-10 கடுமையாம் தீர்க்கோள்கள் தோணுமே செவ்வாய்தானும் தொந்தித்து நின்றாராகில் மானுமே 7-5 வயதில் துன்பம் உண்டாம் ஆணுமே 2-3 அதற்கு மேல் இல்லை பாரே. நேரவே 7 குடையவர் 5ல் வாழ 1-2 குடையவர் 6-8-12 இருந்தால் தன் வயது 40க்கு மேல்தான் திருமணம் நடக்கும். சித்தரை நட்சத்திரம் 3ல் புதன் ராகு இருந்தாலும் 40 வயதுக்கு மேல்தான் திருமணம் நடக்கும். சித்திர நட்சத்திரத்தை சாரத்தில் சித்திரையில் புதனு ராகு நின்றால் 2 கிரகம் நின்றுச்சுன்னா 40 வயசுக்கு மேலே தான் கல்யாணம். நேரவே 7 குடையவன் 5ல் வாழ 1-2 குடையவர் 6-8-12 இருந்தால் தன் வயது 40க்கு மேல்தான் திருமணம் நடக்கும். காரணமா மதியும் ஜுங்கன் கலந்து 5-10 நின்றால் ஆரண அறிந்தமாலும் அவனுடன் சேர்ந்து நின்றால் சீரண தாயாருக்கு தீமையே ஆகும் என்றும் மரணம் 8-10 வருடந்தன்னில் கண்டஞ்சொல்லு. அதாவது காரணம் மதியும் சுங்கன் கலந்து 5-10 இருக்க 5லையும் 10லையும் சந்திரனும் சுக்கிரன் இருந்தா ஆரண அறிந்தமாலும் அவருடன் சேர்ந்து நின்றால் மாலுன்னா புதன். அப்போ 5-10 சுக்கிரன் சந்திரன் இருந்து புதன் சம்பந்தப்பட்டா அந்த தாயாருக்கு 8-10 வயசில் கண்டம் சொல்லணும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய கருத்து. அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அடுத்து கூறவே கதிரவன் செவ்வாய் குருவெனும் ஆண்மை கோள்கள் கூறவே கதிரவன் செவ்வாய் குருவெனும் ஆண்மை கோள்கள் சீரற்று பெளம் இழக்க தேடிய பெண் ராசிதனில் வீருற்று புதனும் மந்தன் வீட்டிட உதித்த மாந்தர் வீரற்ற அழிகள் என்றும் விந்தையாம் பிறவியாமே. அழி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு. இந்த 3 கிரகங்களும் ஆண்மைக்கோள்கள் சீரற்று பெளம் இழக்க பெண் ராசியில் இருந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் அழின்னு சொல்றார். புதனும் மந்தன் வீட்டிட உதித்த மாந்தர். புதன் மந்தன்னா என்ன? மந்தன்னா சனி பகவான். சூரியனும் செவ்வாய் ராகு மூவரும் 1-4-7-10 இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தை 4 பேர் அல்லது 2 பேர் தான் நல்ல அறிவுடைய மைந்தர் உண்டு. மீட்டிங்கில் இருக்கிறேங்க, அப்புறமேல் பேசுகிறேன். சூரியன் செவ்வாய் ராகு மூவரும் 1-4-7-10 என்னும் கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தை 4 பேர் அல்லது 2 பேர் தான் அறிவுடைய மைந்தர்கள் உண்டு. 9-10-11 குடையவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ராகு இருக்க அதனை புதன் பார்க்க சகோதரர்கள் 2 பேர் தான் உண்டு. 2-3 குரு ராகு கூடி நின்றால் கூட, அதாவது 2 அல்லது லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் குரு ராகு கூடி நின்றால் தகப்பனோடு பிறந்தவர் 8 பேர், அதில் 2 பேருக்கு தான் சிறப்பு. துருவக்கணிதத்தை எழுதி வச்சுட்டு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. துருவக்கணிதங்கிறது கிரக வலுவிலேயே சொல்ல முடியுங்கிறதுக்கு நூல் ஆதாரம் நிறைய இருக்கு. லக்கணத்துக்கு ராகு சந்திரன் செவ்வாய் மூவரும் சேர்ந்து
இருந்த வீட்டில் 5 பேர், அதில் 2 பேருக்கு புத்திரர் இல்லை, ஒருவருக்கு 2 பெண் 2 குழந்தை உண்டு. குரு சனி பாவருடன் 5 7 இருந்தால் ஒரு புத்திரன் தகப்பனுக்கு ஈமக்கடன் செய்ய மாட்டான். ஒரு அப்பா இறந்துட்டாரு, அப்பாவுக்கு மகன் ஈமக்கடன் செய்வானா செய்ய மாட்டானா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றதுன்னா, குரு சனி பாவருடன் 5 7 இருந்தால் ஒரு புத்திரன் அந்த ஜாதகனுக்கு பிறப்பான். அந்த புத்திரன் தகப்பனுக்கு ஈமக்கடன் செய்ய மாட்டான். அந்த இறந்த அன்னைக்கு வேற எங்கால் இருப்பான், வேற எங்கே தான் அந்த ஈமக்கடன் செய்வாங்க, அப்பனுக்கு செய்ய முடியாது. அதாவது லக்கணத்துக்கு ராகு சந்திரன் செவ்வாய் மூவரும் சேர்ந்து இருந்த வீட்டில் 5 பேர் பிறப்பாங்க. அதில் 2 பேருக்கு புத்திரர் இல்லை, ஒருவருக்கு 2 பெண் குழந்தை உண்டு அப்படிங்கிறது கிரக வலு. 5 சூரியன் சனி ராகு இருக்க செவ்வாய் பார்க்க புத்திரர் இல்லை, ஒருவர் பிறந்தால் வறுமையில் வாடுவான். லக்கணத்துக்கு 5 சூரியன் சனி ராகு, சூரியன் சனி ராகு 5 இருந்து செவ்வாய் பார்க்க புத்திரர் இல்லை. அப்படி ஒருவர் பிறந்தாலும் அந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் வறுமையில் தான் வாடுவாருங்கிறான். கொண்டிடும் செவ்வாய் ராகு கூடிய 7 நிற்க கண்டிடு மூலக்கோள்கள் எல்லாம் கடினமாய் தூங்கும்போது விண்டிடும் புதனே பார்க்க மேல் புறத்துற்றோனே சாவான், சண்டியாய் தட்டுவான் தான் குடியிருப்பான் பாரே. கொண்டிடும் செவ்வாய் ராகு கூடிய 7 நிற்க கண்டிடும் மூலக்கோள்கள் எல்லாம் கடினமாய் தூங்கும்போது விண்டிடும் புதனை பார்க்க மேல் புறத்தான் சாவான், சண்டியாய் தட்டுவானின் தான் மேலே குடியிருப்பாள்ங்கிறான். அடுத்து சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நவாம்சத்தில் சுக்கிரனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்தால் கலப்பு திருமணம் விருப்பத்து திருமணம் தான் ஜாதகருக்கு நடக்கும். சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நவாம்சத்தில் சுக்கிரனோட ராகு சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு கலப்பு திருமணம் நடக்குங்கிறான். 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து கேந்திரம் பெற்று லக்கணாதிபதியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் சூரியன் தாயும் தந்தையும் வேறு வேறு இனம் கலப்பு காந்தர்வ விவாகம் செய்திருப்பார்கள். அதாவது 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்து கேந்திரம் பெற்று லக்கணாதிபதியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தாயும் தந்தையும் வேறு வேறு இனம் கலப்பு திருமணம் காந்தர்வ விவாகம் செய்திருப்பார்கள். அதாவது சொல்லிய மறையோன் வெள்ளி சொக்கிய 9ஆம் கோள் எல்லையாம் கேந்திர கோணம் இவைகளில் நிற்குமாயின் இவன் அநேக வாகனத்தின் எஜமானாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமே. 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்கும். ஒருத்தர் நடந்தே போகிறாரு, ஒருத்தர் சைக்கிள் போகிறாரு, ஒருத்தர் 2 வீலரில் போகிறாரு, 4 வீலரில் போகிறாரு, ஒருத்தர் BMW காரில் போகிறாரு, ஒருத்தர் 100 பஸ் ஓடுது, 200 லாரி ஓடுதுன்னா இந்த கிரகம் தான் காரணம். என்ன, அநேக வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கிறதுக்கு காரணம் 9ஆம் அதிபதியோட குருவும் சுக்கிரனும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்திலிருந்து ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கலாம். வித்தகனாம் 4ஆனோடு வியாழனும் புதனும் கூடி பத்தியாய் 6 பகை நீசராகில் புத்தி வித்தை விவேகம் போய்விடும். இவைகள் 3மே. அதாவது வித்தகனாம் 4ஆனோடு வித்தைக்கு அதிபதி 4ஆம் இடம், 2ஆம் இடம் கல்வி, 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 9ஆம் இடங்கிறது அது பட்டப்படிப்பு டிகிரின்னு சொல்லுவோம். வித்தகனாம் 4ஆனோடு வியாழனும் புதனும் பத்தியாய் 6 பகை நீச்சராகில். அப்போ குருவும் புதனும் 4ஆம் அதிபதியும் 6 8 12 நின்றால் புத்தி வித்தை விவேகம் இதெல்லாம் போயிடும். அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயபிதா மைந்தனாகும் கேளும் மதி சேய் புதன் கூடில் மானே உபயபிதா அதிபிதே விதமாய் மரி அப்படின்னு அர்த்தம். தேளின் மதியை, தேள்னா விருச்சிக ராசி, மதினா சந்திரன், தேளின் மதியை திங்கள் மகன்,
சந்திரனுடைய மகன்தான் புதன். குருவனுடைய மனைவி தாரைக்கு சந்திரன் போய் பிறந்தவர் தான் புதன். அதனால் தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கேன். அந்த தேளின் மதிங்கிறது விருச்சக ராசியில் இருக்கிற சந்திரனை புதன் பார்த்தால் அந்த ஜாதகன் சொந்த அப்பாவுக்கு பிறந்தவன் அல்ல, உபயபிதா மைந்தனாகும்னு அர்த்தம். வேற கிரகம் பார்வை சேர்க்கிறதுனா மாறி போயிடும். தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயபிதா மைந்தனாகும். கேளும் மதிசை புதன் கூடில் மானே உபயபிதா அதிவிதயமாய் மறி குறி அப்படின்னு அர்த்தம். அஷ்டமாதிபதி சந்திரன் கெட்டால் ஆண்மை குறைவு. எல்லா கிரகம் பெண் ராசியில் இருந்தாலும் ஆண்மை கொஞ்சம் குறைவு தான். பெண் ராசியிலேயே போரா கிரகம் போய் நின்றுச்சு சில பேர்த்துக்கு. இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னா பெண் ராசி பெண் லக்கணமாக இருக்காரா, ஆண் ராசி ஆண் லக்கணமாக இருக்காருன்னா, ஒரு பெண்ணுக்கு ஆண் லக்கணம் ஆண் ராசி இருந்தால் ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்து பெண் ராசி பெண் லக்கணமாக இருந்தால் அந்த பெண்மைத்தன்மை தான் இருக்குது, ஆண்மைத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். மேச லக்கணத்திற்கு செவ்வாய் கடகத்தில் சந்திரன் விருச்சகம் ராசியில் இருந்தால் பரிவர்த்தனை பெறுவது ஆண்மை உண்டு, இது பொருந்தாது. அதையும் கொஞ்சம் சிந்திச்சு சொல்லணும். அப்புறம் புதனோடு வியாழன் இரண்டில் புண்ணியவான்களோடு சதம் ஈராரெட்டில் சார்ந்திட வித்தை இல்லான் பதமொடு திரிகோணத்தில் பகரும் கேந்திரன் தன்னில் விதமுடனே நின்றால் வித்தையால் மிக வாழ்வானே. ஜாதக பாரிஜாதங்கிற நூலில் அதாவது 32வது பாடல் தான் அந்த பாடல். அதாவது இந்த புதனோடு வியாழன் சொன்னோம். இந்த வித்தை இல்லைங்கிறதுக்கு 4ஆம் அதிபதி அந்த வியாழனும் புதனும் 6-8 பண்ணல வித்தை இல்லைன்னா, அதே கிரகம் திரிகோணத்தில் இருந்து நல்ல இடத்துல இருந்துட்டா அவங்ககிட்ட வித்தை விளையாடும், சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் குறிக்கும் பொழுது மாதாந்த 3 நாளும் வருடாந்த 25 தீதாந்த கிரணம் தீண்டும் தின முன்பின் சேர்ந்த வேளும் காந்த கண்ணாய் நாளில் கடையிறு கடையதானும் வேதாந்த முணந்தோ தீதென்றே மிகவும் உரைத்தார் தானே. மாத கடைசி 3 நாள், வருடக்கடைசி 15 நாள். கிரணத்துக்கு சூரிய கிரணம் சந்திர கிரணம் வருது. கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், கிரணம் பின்னாடி 3 நாள், கிரணம் ஒரு நாள் 7 நாள். அப்புறம் நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளிகை முடிகிற நேரம். இதிலெல்லாம் நாள் குறித்து கொடுக்கக்கூடாது. நல்ல காரியங்களுக்கு, திருமணத்துக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு, கால் போடுவதற்கு, நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் இதை சிந்திக்கணும். வருடக்கடைசி 5 நாள்னா பங்குனி 15க்கு மேலே நாள் குறிக்கக்கூடாது. அதே மாதிரி மாத கடைசி 3 நாளைக்கு முன்னாடி தான் குறிக்கணும். 3 நாள் கடைசியில் முடிகிற நாளில் குறிக்கக்கூடாது. மாத கடைசியில். வருடக்கடைசி 15 நாள். கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், கிரணம் ஒரு நாள், 7 நாள். நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளிகை. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு நாள் குறிக்கணுங்கிறதுக்கு இந்த பாடல் இன்னொரு முறை சொல்கிறேன். மாதாந்த 3 நாளும் வருடாந்த 25 தீதாந்த கிரணந்தீண்டும் தின முன்பின் சேர்ந்த 7 காந்த கண்ணாய் நாளில் கடையிறி கடையதானும் வேதாந்த முணந்தோ தீதென்று உரைத்தனர் மிகவும் தானே. அப்போ மாதக்கடைசி 3 நாள், வருடக்கடைசி 15 நாள், கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், கிரணம் ஒரு நாள் 7 நாள், நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாளிகை. அப்புறம் மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டியாலே பணமதை விரயமாக்கி நிந்தனை போதையாலே நெறியில்லாது உயல்வாராமே. இந்த சீட்டாட்டம், தண்ணி தம்மு தவிடுங்கிறாங்கல்ல, அதில் இந்த சீட்டாட்டம் குடியில் துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மங்களன் ராசி எது? மேசம் விருச்சகம். மங்களன்னா செவ்வாதான, மங்களவாரம்ங்கிறோம்ல, அங்காரகன். ஒரு கிரகத்துக்கு 108 பேர் இருக்குது. பெயர் தெரிஞ்சதுக்கு வயசு பத்தாது, நமக்கு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய, மேசம் அல்லது விருச்சகத்தில் புதன் இருக்கணும். அதை அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க, ஒன்று பார்க்கணும் அல்லது சேரணும். மேசத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ புதன் இருந்து செவ்வாய் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அவங்க தண்ணினாலையும் சீட்டாட்டத்தினாலையும் சொத்தை பூரா அத்தனையும் இழந்துருவாங்க. இதெல்லாம் நான் சொல்ல, நூல் ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஒரு வளர்பிற எது தேய்பிற எது அப்படிங்கிறத வச்சு பார்க்குற போது நெறியம் சுக்லபட்சம் நேரிசு பிரதமை பிறந்த மாதம்
செரியும் கிருஷ்ணபட்சம் அது சிறந்த ரவி போனதின் பின் பொருந்திய திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி தன் வரைக்கும் மோங்கும் சுக்லபட்சம் அதே. அதாவது வளர்பிறைங்கிறது எப்படின்னா, அதாவது நெறியும் சுக்லபட்சம் அது நேரிச பிறந்த மாதம் செரியும் கிருஷ்ணபட்சம் அது சிறந்த ரவி போனதின் பின் பெருகும் திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி திதி வரைக்கும் மோங்கும் சுக்லபட்சம் அதே. பௌர்ணமி முடிஞ்சு சப்தமி திதி இருக்குது பாருங்க, 7 நாள். பௌர்ணமிக்கு பிற்பாடு 7 நாளும் அமாவாசை முடிஞ்சு தொடங்குற 3வது திதி திருதிகை திதி முதல் பௌர்ணமி தொடங்கி 7 நாள் சப்தமி திதி வரைக்கும் அது வளர்பிறை. இது நூல் ஆதாரம் இருக்குது. பழைய நூலில் கிரகந்தங்கள் இருந்து எடுத்து எழுதின பாடல் தான் இது. அப்போ வளர்பிறை எது என்றால், அமாவாசை முடிஞ்சு பிரதமி முடிஞ்சு துதிகை திதி சந்திர தரிசனம் முடிஞ்சு திருதிகை திதி 3ஆம் பிறை முதல் பௌர்ணமி முடிஞ்சு சப்தமி திதி வரைக்கும் அது வளர்பிறை. பௌர்ணமிக்கு பிற்பாடு சப்தமிக்கு பிற்பாடு அஷ்டமி தொடங்குதில்ல, அஷ்டமியிலிருந்து அமாவாசை வந்து துதிகை திதி வரைக்கும் அது தேய்பிறை. சாமி இந்த கணக்கு நூல் ஆதாரத்தோடு சொல்கிற கணக்கு. இதெல்லாம் நாள் குறிக்கிறதுக்கு சரியான நிலையில் அது உதவுங்கிறதுனால அந்த விளக்கத்தை சொன்னேன். செவ்வாய்னா அந்த காப்பர், சுக்கரன்னா எவர் சில்வர், சந்திரன்னா அலுமினியம், கேதுனா பிள்ளையார், சனி பகவான்னா விலகி சுகமளிக்க ஓசூர் மலை மேல் இருக்கிற சந்திர சூரியேஸ்வரர் மரகதாம்பாள். அந்த சனி பகவான் விலகி சுகமளித்த ஒசூர் மலை மேல் இருக்கிற சந்திர சூரியேஸ்வரர் மரகதாம்பால போய் அந்த 7.5 சனி சனி திசை இதெல்லாம் நடக்கிறீங்க போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், இருக்கிற கஷ்டங்கள்லாம் குறையும். அப்புறம் வீட்டுக்குள்ளே குப்பை கொட்டும் இடம்னு சொல்லி ஒன்று பாடல் சொல்கிறான். அது என்ன சொல்கிறான்னா, நல்லதோர் வீட்டுக்குள்ளே நலமுடன் குப்பை சேர்க்க சொல்லுமோர் வாயு பக்கம் சுகமுடன் சேர்க்கலாகும், வல்லதோர் தெற்கு பக்கம் மாடு கட்டலாகும், மெல்லவே படுக்கை வீடு மேற்கினில் வைக்கலாமே, சோதிட முகூர்த்த சிந்தாமணிங்கிற நூலில் இந்த பாடல் இருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நல்லதோர் வீட்டுக்குள்ளே நலமுடன் குப்பை சேர்க்க சொல்லுமோர் வாயு பக்கம், வாயு பக்கம் குப்பை கொட்டலாம், நல்லதோர் தெற்கு பக்கம் மாடு கட்டலாம், மெல்லவே படுக்கை வீடு மேற்கினில் அமையணும், தென்மேற்கு மூலையில் படுக்கை அறையில் இருக்கணுங்கிறது இது பாடல். இது ஒரு நூல் ஆதாரத்தில் கிளீனாக அது சோழ முகூர்த்த சிந்தாமணியில் எழுதியிருக்குது. அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினியே ஊற்றிக்கொள்வாள். கௌசிக நாடின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த கௌசிக நாடி அப்படிங்கிறது ஒரு ஜோதிட முக்கியமான ஒரு நூல். அட்டமத்தில், அட்டம்னா 8ஆம் இடம், அரி குஜன், அரினா சூரியன், குஜன்னா செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் நின்று சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட, காரின்னா சனி 7 இருக்க, 8ல் சூரியன் செவ்வாய் நின்று 7ல் சனி இருந்தால் அந்த பொண்ணு ஜாதகத்தை ஒரு மாப்பிள்ளை கட்டி வச்சா குழந்தைக்கு பால் ஊற்றுற மாதிரி விச ஊற்றி கொண்டு விடுவா கணவனை. அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினியே ஊற்றிக்கொள்வாள். 7ல் சனி இருக்கணும், 8ல் சூரியன் செவ்வாய் இருக்கணும். அந்த பெண் ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகத்தை கட்டி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி கிரகணில் உள்ள பெண் ஜாதகத்தை கணவனை அந்த மாதிரி செஞ்சுருவான்னு அர்த்தம். ஈஸியாக பால் ஊற்றுற மாதிரி ஊற்றி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவா. கவிஞன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல். நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குரு அசரகுரு அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவியும் நூல்கள் கற்போன், பலமான வித்தை என்று புவியில் வாழ்வான், இடித்திட்டேன் 8-10 8 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுமடா சிசுவுக்கேதான், குடித்திட்டேன் குளவிளக்கு பாலை யோகம், குணமாக புலிப்பாணி கூறினேனே, குணமாக புலிப்பாணி அறைந்திட்டேனே. புலிப்பாணி பாடல் 50வது பக்கம், அதாவது 175வது பாடல். சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரனுன்னா அந்த ஜாதனுக்கு 88 வருஷம் வித்து அவங்களோட விளையாடும்.
சொல்லும் புதனும் சுங்கனுமே சூழ்ந்து லாபந்தனில் ஏற நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க ஜாதகருக்கு வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி வல்ல செய்யும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல். இது வீமகவிங்கிற நூல்ல இருக்குது. வீமகவியில் 51வது பக்கத்தில் இந்த பாடலில் இருக்குது. அதாவது பூமி மனையோட நல்லா வாழ்றவங்க யாரு, அவங்களுக்கு எப்படி கிரகம் இருக்கும் அப்படின்னா, சொல்லும் புதனும் சுங்கனமே சூழ்ந்து லாபமேற. 11ஆம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கணும். நல்ல குருவும் ஆட்சி உச்சமாக இருக்கணும். நாடி இருக்க ஜாதகருக்கு வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி வல்ல சேயும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல்லு. சேயின ஜாதகர். அப்போ 11ஆம் இடத்துல புதனும் சுக்கரன் இருந்து குருவும் ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு பூமி மனை மச்சு எல்லாமே உண்டு. மீன லக்கணம், மீனத்தில் சுக்கரன் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாகி இருந்தாரானால், இப்போ மீனத்தில் ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்குது, குரு அங்கே ஆட்சியாகவும் இருக்குது. குருக்கு ஆட்சி வீடு தானே மீனம், சுக்கரன் அது உச்ச வீடு. மீனத்தில் சுக்கரனும் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாய் இருந்தாரானால் வானவர்கள் புகழ்ந்துரைக்கும் வேத சாஸ்திரம் வையகத்தோர் ஒரு குணர்த்தும் ஆசானாகி நாணமுடன் வெகு கீர்த்தியாய் விளங்கி நானிலத்தில் தனவானாய் இருப்பதாகும் ஊனமுடன் சேரவியும் பகரோனுற்றாலும். அதாவது மீனத்தில் சுக்கரனும் குருவும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வேத சாஸ்திரத்தையே நல்லா கரைச்சி குடிக்கிற அளவுக்கு, நல்லா சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். மகாராஜ யோகம்ங்கிறது ஒரு 4-5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்குது. 5 கிரகம் 6 கிரகம் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் ஒரே வீட்டில் இருந்ததுன்னா அது மகாராஜ யோகம்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்கிறான், ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே மற்றவர்கள் ஒன்றிராமல் தனித்தனி வீட்டில் கூரப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனே குவளையங்கள் எல்லாம் ஆழ்வான் பாரப்பா படைவீரர் ஜனங்கள் மெத்த பறக்கமடா கொடிது செய்யும் கடலுக்கு அப்பால் சீரப்பா செம்பொன்னும் விளையும் பூமி சிக்குமடா புளிப்பாணி செப்பினேனங்கிறார். 6 கிரகம் 5 கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்குடையவர் அந்த வீட்டிலேயே இருக்கணும். அந்த 5 கிரகம் சேர்ற வீட்டுக்குடையவர் அந்த வீட்டில் இருக்கணும். மற்ற கிரகங்கள் தனித்தனி வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு மகாராஜ யோகம்தான். எல்லா சிறப்போடு நல்ல நிலையில் இருப்பார்கள். அதாவது ரிஷபத்தில் சந்திரன், விருச்சகத்தில் குரு. ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், விருச்சக குரு ஸ்திர குரு. அவர் பார்த்தாருன்னா அது கஜகேசரி யோகம்னு நாம் சொல்லுவோம். அவன் பணக்காரனாக இருப்பான். விருச்சகத்தில் குரு இருந்து ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகன் பணக்காரன். 6ல் சனி குரு பார்வை இருந்தால் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். 6ல் சனி இருந்து குரு பார்வை வீட்டில் அந்த ஜாதகன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஜாதகத்தில் இரட்டை பிள்ளை பிறக்கிறது எப்படின்னா, லக்கணத்தின் 3ஆம் ஓனும் ராசியோனும் ராகு கேதுவுடன் சேர்ந்து ராசியிலே ஏறில் நலமுடன் பார்த்தாலும் இரட்டை பிள்ளைகள் நவில்வாய் ஆண் கிரகமெனில் ஆண் பிள்ளையாகும் நிலையாய் பெண் கிரகமெனில் பெண்ணென்று ஓது நிலைத்திடும் லக்கணத்தோறும் ராசியோனும் பலமுடன் ராசியோன் பெண் கிரகமானால் பாரில் 2 பெண்ணாகவும் பிறக்கும். பாரே லக்கணத்தில் 3 குடையோனும் ராசி குடையோனும் ஒரே ராசியில் சேர்ந்தவருடன் ராகு பகவான் கேது சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் ஒரே லக்கணத்திலேயே இரட்டை பிள்ளைகளும் பிறக்கும். அந்த லக்கணத்திற்கு உடையவன் ஆண் கிரகமானால் பிறக்கும் 2 குழந்தைகளும் ஆணாக இருக்கும். பெண் கிரகமாக இருந்தால் 2 பெண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளாக பிறக்கும். லக்கணத்துக்குடையவனும் 4ஆம் இடத்திற்குடையவனும் சந்திர பகவானும் இல்லத்தில் இருக்கும் போது பிறந்தால் இரட்டை பிள்ளையாகும். ஞானபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நூலில் இது கொடுத்துருக்குது. ஆயகலைகள் 64. இந்த ஆயகலைகள் 64 தெய்வீகல ஜோடக்கலை. இந்த தெய்வீகல ஜோட சாஸ்திரத்தில் அந்த 64 கலைகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கலை நாணம், அக்கர லக்கணம், 2 லகிதம், 3 கணிதம், 4 வேதம், 5 புராணம், 6 வியாகரணம், 7 நீதி சாஸ்திரம், 8 ஜோட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், 9 10 யோக சாஸ்திரம், 11 மந்திர சாஸ்திரம்,
12 சகுன சாஸ்திரம், 13 சிற்ப சாஸ்திரம், 14 வைத்திய சாஸ்திரம், 15 உருவ சாஸ்திரம், 16 இதிகாசம், 17 காவியம், 18 அலங்காரம், 19 மதுராடனம், 20 நாடகம், 21 நிருத்தம், 22 சந்த பிரம்மம், 23 வீணை, 24 வேணு, 25 மிருதங்கம், 26 தாளம், 27 அத்திர பரீட்சை, 28 கனக பரீட்சை, 29 ரத பரீட்சை, 30 கஜ பரீட்சை, 31 அசுப பரீட்சை, 32 ரத்தன பரீட்சை, 33 பூட்ச பரிசை, 34 சங்கிராமம் லக்கணம், 35 மல்யுத்தம், 36 ஆகர்ஷணம், 37 உச்சாடனம், 38 வித்வாசனம், 39 மதன சாஸ்திரம், 40 மோகனம், 41 வசீகரணம், 42 ரசவாதம், 43 கந்தர்வவாதம், 47 பைசாசவாதம், 45 கொளத்த பகவாதம், 46 தாதுவாதம், 47 காருடம், 48 நட்டம், 49 முட்டி, 50 ஆகாய பிரவேசம், 51 ஆகாய கமனம், 52 பரகாய பிரவேசம், 53 அதிர்ஷ்டம், 54 இந்திரஜாலம், 55 மகேந்திர ஜாலம், 56 அக்னித்துவம், அக்னி தத்துவம், 57 சலதுன்பம், 58 வாயு தத்துவம், 59 திம்மடித்துவம், 60 வாக்குதம்பம், 61 சுக்கலதம்பம், 62 கண்ணத்தட்டம், 63 கட்டு கதம்பம், 64 அவத்தை பிரயோகம். இது 64 கலை, ஆயகலைகள். இந்த 64 கலையில் நமக்கு வேத சாஸ்திரம், ஜோட சாஸ்திரம், நீதி சாஸ்திரம்லாம் 7ஆவதாகவும் 8ஆவதாகவும் நமக்கு வந்திருக்கிறது. இந்த ஜோதக்கலை 64 தெய்வீக கலை, ஜோடக்கலை. இதை நாம் கற்று மக்களுக்கு நல்ல முறையில் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. 6ஆம் அதிபதி 3-8-12 இருந்து பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு, வாகனம் ஓட்டுநருக்கு ஓட்டக்கூடாது. 6ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 3-8-12 பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு, வாகனம் ஓட்டக்கூடாது. குரு 10 சனி பார்க்க வாகன தொழில், சனி 10 குரு பார்க்க வாகன தொழில் அமையும். ஒருத்தர் வாகன ஓட்டுநராகவும் இருப்பார், வாகனம் சொந்தமாக வச்சு நடத்துவார். அதுக்கு எப்படி? குரு 10 குரு சனி பார்க்க வாகன தொழில். அதே சனி 10 குரு பார்க்க வாகன தொழில் அமையும். பல பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் வேலை உள்ளவர்களுக்கு பெண் தரக்கூடாது, வாகன தொழில் வேண்டாம். அப்படி கொடுத்தாங்கன்னா வாகனத்தில் தான் கண்டம் ஏற்பட்டு அவங்களுக்கு மரணம் ஏற்படும். பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தாலும் டிரைவர் வேலை உள்ளவர்களுக்கு பெண் தரக்கூடாது. இது பெண் ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு டிரைவர் வேலைக்கு பொண்ணு தரலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன். பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தாலும் டிரைவர் வேலை உள்ளவர்களுக்கு பெண் தரக்கூடாது, வாகன தொழில் வேண்டாம். ஆண் ஜாதகத்தில் 6, 7, 8 கூடியவர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், ஒரு வீட்டில் 2-3 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கடைசி பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு குடிச்சிடணும். இல்லை ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்குது, 2ஆவது பொண்ணுன்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்க மாதிரி அக்கா தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்குவார். யாரா அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிறாள் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறதுனா கிரக உழவு தான். ஆண் ஜாதகத்தில் 6, 7, 8 கூடையவர்கள் கேந்திர கோணங்களில், திரிகோணங்களில், கேந்திரம்னா 1, 4, 10, திரிகோணங்கிறது 1, 5, 9, அந்த வீட்டில் அந்த 6, 7, 8 கூடையில் சம்மந்தப்பட்டிருதுன்னா அவங்க அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதை நாங்கள் எங்கள் சங்கத்தில், எனக்கு வயது 64, 44 வருஷமாக இந்த துறையில் இருக்கிறேன். தாய் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன். நாங்கள் 1000 ஜோசியரில் ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தினாலும் இந்த சங்கத்தினுடைய தலைவர்
ஜோசி ஆச்சாரியார் பண்டிட் பாலசுப்ரமணிய அவனுடைய குருநாதர், 7ஆம் பாவம் ஸ்பெஷலிஸ்ட்டு முத்தூராருடைய எங்கள் சங்கத்தில் தான் அவரெல்லாம் இருந்தவர். அவரெல்லாம் தவறிட்டாங்க, முக்கியமான இங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து இந்த சங்கத்தில் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் 44 வருஷமாக எழுதி பார்த்து அனுபவித்து உங்களுக்கு இப்போ இந்த பெலா சொலைய தேனில் நினைச்சு தர்ற மாதிரி உங்களுக்கு க்ளீனாக கொடுக்குற இந்த கருத்தெல்லாம் பொன் போன்றது. அதாவது 6ஆம் அதிபதி கேந்திர கோணத்தில் இருந்தால் குழந்தை பிறந்தவுடன் யோகம் வரும். யாராருக்கெல்லாம் 6 கூடையும் லக்கண கேந்திரத்தில் 1 4 7 10 கேந்திரத்தில் இருக்குதோ அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்தால் யோகம் ஏற்படும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னே திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறும் நல்லோர்கான மருவியின் மந்திரியுமாகி அதாவது திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறும் நல்லோர்கான மருவியின் மந்திரியுமாகி பரிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடியவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நல்ல செய்யக்கூடியவங்க தான் 6 கூடையும் கேந்திரத்தில் இருக்கிறவங்க. அது குரு பார்த்தா பாவராக இருந்து. சந்திரன் புதன் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 3 தாரம் ஏற்படும். மிதுன லக்கணமாக இருந்து புதன் மட்டு லக்கணத்தில் இருந்தால் 3 தாரம். 7 குடையவன் சரமேர்னா 2 தாரம், 7 குடைய உபயமேர்னா 3 தாரம், 7 குடையவன் சிரமேர்னா 1 தாரம். அதாவது சந்திரன் புதன் சுக்கரன் இந்த 3 கிரகம், சந்திரன் புதன் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 3 தாரம் ஏற்படும். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தால் பார்த்தால் வரும் மனைவிக்கு தொல்லை சோரம் போக வாய்ப்புண்டு. ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் வரும் மனைவிக்கு தொல்லைகள் உண்டு. குரு சனி சேர்ந்தோ அல்லது 7க்கு 7 இருந்தால் இந்த சுகர் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சுகர் வந்துடும். அது குரு சனி சேர்ந்தோ அல்லது 7க்கு 7 இருந்தால் சக்கரை நோய் வரும். 6ல் ஒரு சுவர் ஒரு பாவர் இருந்தால் அந்த ஜாதகன் போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுவான். 6ல் ஒரு சுவரும் ஒரு பாவரும் சேர்ந்திருந்தால் போதை வஸ்துக்கு அவங்க அடிமையாயிருவாங்க. இதெல்லாம் நூல்களில் உள்ள ஒரு கருத்து. எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவக்கரகம் இருந்தால் அந்த ஜாதகனை யாராலும் வெல்ல முடியாது. வில்வத்தை சாஸ்திரம் போர் செய்யும் முறை போன்ற சகல வித்தைகளையும் கற்றவனாயிருப்பான். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் இல்லை, லக்கணத்தில் புதன் குரு திக்பலம், 4ல் சந்திரன் சுக்கரன் திக்பலம், 7ல் சனிராகு திக்பலம், 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம். அதில் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவக்கரகம் இருந்தால் அந்த ஜாதனை யாராலும் வெல்ல முடியாது. வில்வத்தை சாஸ்திரம் போர் செய்யும் முறை போன்ற சகல வித்தைகளையும் கற்றவனாயிருப்பான். குரு பகவான் கேது நட்சத்திரத்தில் சேர்ந்து இருந்தால், கேது நட்சத்திரங்கிறது அசுவனி மகம் மூலம், இந்த அசுவனி மகம் மூலம் கேது நட்சத்திரத்தில் சேர்ந்து இருந்தால் சொன்னது நடக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். அது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. இப்போ மூலத்தை கடைபிடி அப்படிங்கிறாங்க. மூலம்னா ஆதி மூலம்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம்னு ஒன்று வரும். மூல நட்சத்திரம் தொடங்கி மூல நட்சத்திரம் முடியும் வரை யார் ஒருவர் மௌன விரதம் கடைபிடிக்கிறாரோ முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியை அவர்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் இதை கடைபிடிக்க வேணும். மூல நட்சத்திரம் தொடங்கி மூல நட்சத்திரம் முடியும் வரை மௌன விரதம் இருந்தால் அவங்க முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியை பெறக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுப்பார்.
சொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வரம் சொல்லாத வெள்ளிப்பாடு தியாட்சம் ராகு காலம் வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோளல் கேடே என்றார் அப்படிங்கிறான். அதாவது வாஸ்து புருஷன் எந்திரிச்சு அந்த வேலை செய்கிற மாதத்தில் கால் போடலாம் அப்படிங்கிறாங்க. 12 மாதங்களிலே வீடு கால் போடுறதுக்கு சிறப்பான மாதம் வைகாசி, கார்த்திகை, ஆவணி, மாசி. இந்த 4 மாதம் தான் சிறப்பான மாதம். அந்த 4 மாதம் எதுன்னா இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். அந்த வீட்டில் ராகு ஏது இருந்தால் அந்த மாதம் கால் போடக்கூடாது. பிறந்த ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு அந்த இடம் யார் பேரில் கரை இருக்குதோ அவங்களுக்கு கால் போடுறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா அதில் ராகு ஏது உள்ள மாதங்களில் கால் போடக்கூடாது. இப்போ ரிஷபம்ங்கிறது வைகாசி மாதத்தில், அந்த ரிஷப மாதத்தில் வந்து அந்த ராகோ கேதை இருந்தால் அந்த மாதங்களை தவிர்த்து மறுக்க கால் போடுவது நல்லது. அதே மாதிரி செங்கதிரோன் வாரம் பரணிமாக செலுமதிக்கு சித்திரை செய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம் காரியினால் ரேவதிமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவால் மன்னவன் மலைகோடினால் மரணமாவான் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்ட, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. இப்போ அமிர்தகடின்னு இருக்குது, விசகடின்னு இருக்குது, நட்சத்திர தியாஜியம், லக்கண தியாஜியம், திதி தியாஜியம், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் சில ஜாதகங்களுக்கு அந்த அமிர்தகடியில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்து பிறந்திருந்தா கூட அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அமிர்தகடிகை முக்கியமான நல்ல வேலைகளை செஞ்சு விடுது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இதுவரை இங்கு நமக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோட அறக்கட்டளை நடத்தும் 35வது மாதாந்திர ஜோட கருத்தரங்கிற்கு என்னை பேச வாய்ப்பளித்த ஜோசி ஆச்சாரியார் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர் குடும்பம், அவர் வாரிசு நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று நீடூழி வாழ என்னுடைய திருச்செங்கோடு அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். இதுவரை என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட மாமேதைகள் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் பி.கே. சந்திரசேகரன். 97 50 12 22 66 63 821 72 884. அடுத்த மாத கூட்டங்களில் நேரமாக வந்து நிறையான கருத்துக்களை அள்ளி கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.